Hi my dear children, all of you take page number 37. Today we start the new chapter Plant Kingdom. In that we will study about classification of plants, life cycle pattern in plants and the main kingdoms algae, bryophytes, pteridophytes, gymnosperms, angiosperms. We studied these things in this lesson. Here they give the general introduction. Traditionally the plants are classified, the organisms, traditionally the organisms are classified into plants and animals. First organism எப்படி classify பண்ணாங்க? Plants, animals. எதை வச்சுனா based on the nutrition, locomotion, present and absence of cell wall வச்சு classify பண்ணாங்க. Nutrition என்னடா? Very good. Autotrophs, heterotrophs, saprophytic, parasitic, அதெல்லாம் என்னது நம்மளுக்கு நியூட்ரியன்ஸில் வரும். லொக்கமோஷன் என்னது மூவ்மெண்ட், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது, அதில் செல் வால் இருக்கா இல்லையா, இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்க. ஆர்கானிசமாக 2 types ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டமில் எதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியாஸ், ஃபங்கை, ஆல்கே, பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ், இது எல்லாத்தையுமே எது கீழே கொண்டு வந்தாங்க? பிளான்ட் குரூப்ஸ் கீழே. ஆல்கே, bryophytes, pteridophytes, gymnosperms, angiosperms, பாக்டீரியா, ஃபங்கை, இது எல்லாத்தையுமே எது கீழே கொண்டு வந்திருக்காங்க? பிளான்ட் கிங்டம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்மளோட அந்த டெக்னாலஜிஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் பாக்டீரியாவையும் ஃபங்கையும் ஒரு செப்பரேட் கிங்டமில் வச்சுருக்காங்க. ஓகேவா? பிளான்ட் கிங்டம்லேருந்து அதை மட்டும் வெளியில் எடுத்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. பாட்னி தான் இருக்கிறதுலையே ஓல்டஸ்ட் சயின்ஸ் எதுன்னு சொல்கிறாங்க? பாட்னி. பாட்னி இஸ் த ஓல்டஸ்ட் சயின்ஸ். ஓகே, பிகாஸ் அந்த என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஆதி மனிதர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இயர்லி மேன் அவங்களோட ஃபுட்டுக்காக, க்ளோத்திங்ஸ்க்காக, மெடிசனுக்காக, ஷெல்ட்ரு, இதெல்லாமே எதை அவங்க டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிளான்ட்ஸ். அப்போ பிளான்ட் சயின்ஸ் தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் சயின்ஸ் தான். பிளான்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. பிளான்ட்ஸ் ஹாவ் அ யூனிக் லிவிங் என்டைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட்ஸ் என்னது ஒரு ஸ்பெஷல், அது என்னது லைட் எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணி தே வில் ஹார்வெஸ்ட் த லைட் எனர்ஜி அண்ட் கன்வெர்ட் இன் டு த கெமிக்கல் எனர்ஜி. ஸோ லைட் எனர்ஜி அது ஃபுட்டாக மாற்றுது இல்லையா, லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னது? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ பிளான்ட்ஸ் நம்மளுக்கு ஃபுட்டை மட்டும் கொடுக்கல, நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ஹைலி ரெடியூஸ் பண்ணுறது எது? பிளான்ட்ஸ் தான். CO2 டியூரிங் த டைம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ CO2 + 6 molecules ஆஃப் வாட்டர் தான் என்னது உனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியாகவும் ஆக்சிஜனாகவும் ரிலீஸ் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு, நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற அதிகமான கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறது யார்? பிளான்ட்ஸ் தான் அப்சர்வ் பண்ணுது. ஸோ இது மூலமாக குளோபல் டெம்பரேச்சர் இது ஒன் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் கேஸ். CO2 அப்படிங்கிறது என்னது? ஒன் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் கேஸ். நம்ம குளோபோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் என்னது? CO2. இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸை ரெடியூஸ் பண்ணுறது யார்? பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளான்ட்ஸில் நிறைய டைவர்ஸ் குரூப்ஸ் நிறைய ப்ரெசண்ட்டாக இருக்குது. மைக்ரோஸ்கோபிக் ஆல்கேலேருந்து மேக்ரோஸ்கோபிக் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் வரைக்கும் நிறைய ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ பிளான்ட்ஸ் அதோட சைஸில், ஷேப்பில், ஹேபிட்டேட்டில், ரீப்ரொடக்ஷனில் ஒன்றோட ஒன்று வேரி ஆகுது. பிளான்ட்ஸ் ஆர் ஆல் மேடப் ஆஃப் செல்ஸ். தே எக்ஸிஸ்ட் ஹை டைவர்சிட்டி இன் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதோட ஃபார்ம்லேயும் ஸ்ட்ரக்சர்லேயும் அது வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சுடா. பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸ் பார்த்துக்கோ. ஆல்கே பிளான்ட் குரூப் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் நோன் ஸ்பீஷீஸ் வேர்ல்டு லெவலில், இந்தியா லெவலில் ஆல்கே, பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். இதில் வேர்ல்டு லெவலில் நோன் ஸ்பீஷீஸும் இங்கே இந்தியா லெவலில் நோன் ஸ்பீஷீஸும் கொடுத்துருக்காங்க. இதை 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோமா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ்மா, இந்த வைட்லி அக்செப்டட் கிளாசிஃபிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோஃபைட்டா. எம்ப்ரியோஃபைட்டாவில் 2 குரூப்ஸ் இருக்குது. பிரயோஃபைட்டா ஒன்று, ட்ரக்கியோஃபைட்டா ஒன்று. பிரயோஃபைட்டா, ட்ரக்கியோஃபைட்டா. நான் வாஸ்குலர் பிளான்ஸ் எல்லாம் பிரயோஃபைட்டா, வாஸ்குலர் பிளான்ஸ் எல்லாம் ட்ரைக்கியோஃபைட்டா. வாஸ்குலர் அப்படின்னா ஜைலமும் ஃப்ளோயமும் என்னது உனக்கு வாஸ்குலர் பண்டல்னு சொல்லுவாங்க. ஜைலம்
ஃப்ளோயம்னா என்னது வாஸ்குலர் பண்டில். இது ரெண்டும் இல்லாததெல்லாம் பிரயோஃபைட்ஸ், இது ரெண்டும் இருக்கிற குரூப் வந்து ட்ரக்கியோஃபைட்ஸ். ஓகேவா? ஜைலத்தோட ரோல் என்னம்மா? ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுறது எது? ஃப்ளோயம். வாட்டரை கண்டக்ட் பண்ணுறது ஜைலம். ஓகேவா? இந்த ட்ரக்கியோஃபைட்ஸ் வாஸ்குலர் பண்டில்ஸ் சிஸ்டம் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ட்ரக்கியோஃபைட்டா. இந்த ட்ரக்கியோஃபைட்டா ஃபர்தராக 2 டைப்ஸாக டிவைட் ஆகுதுரா. டெரிடோஃபைட்டா, ஸ்பெர்மட்டோஃபைட்டான்னு 2 டைப்ஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஃபர்தர் த ஸ்பெர்மட்டோஃபைட்டா வந்து ஜிப்னோஸ்பெர்மே, ஏஞ்சியோஸ்பெர்மேன்னு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகுது. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. சப்கிங்டம் வந்து கிரிப்டோகேமே, ஃபனிரோகேமே. கிரிப்டோகேமேனா நான் ஃப்ளாரிங் பிளான்ட், நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட். இதில் எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே, பிரயோஃபைட்ஸு, டெரிடோஃபைட்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஃப்ளாரிங் பிளான்ட், நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட். இது கிரிப்டோகேம். 2 மார்க் கொஷின் மார்க் பண்ணி வச்சுக்கோ. கிரிப்டோகேம், ஃபெனிரோகேம். ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ்லாம் எதில் வரும்னா ஃபெனரோகேமில் வரும். ஃப்ளாரிங் பிளான்ட், சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்டுக்கு என்ன நேம்டா? ஃபெனரோகேம். இதில் ஜிப்னோஸ்பெர்ம்ஸும் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸும் இருக்குது. ஸோ ஆல்கே அப்படின்றது மோஸ்ட்லி அக்வாட்டிக் ஹேபிடேட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் யூனிசெல்லுலர் இருக்குது, கொலனியல் இருக்குது, தாலாய்டு இருக்குது, பேரன் கைமாட்டாஸ் இருக்குது, ஸ்பைரல்ஸ் இருக்குது. ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து பிரயோஃபைட்ஸ். பிரயோஃபைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் டெரஸ்ட்ரியல் காலனைசேஷன், ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, நிலத்தில் வந்த முதல் பிளான்ட் எது? பிரயோஃபைட்ஸ். இது ஆம்பிபியஸ்னு இதுக்கு ஒரு நேம் இருக்குது. ஆம்பிபியஸ்னால் என்னது? இட் வில் லிவ் போத் இன் லேண்ட் அண்ட் வாட்டர். எக்ஸாம்பிள் லிவர்வாட், மோசஸ் இதெல்லாம் வந்து அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து குல்மினேஷன் ஆஃப் டெரஸ்ட்ரியல் காலனைசேஷன். ஓகேவா? லேண்டுக்கு வந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரிடோஃபைட்ஸு. எக்ஸாம்பிள் கிளப் மூஸ், ஹார்ஸ்டைல்ஸ், ஃபேர்ன்ஸு இதெல்லாம் வந்து அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து ஜிப்னோஸ்பெர்ம்ஸும் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸும் எதில் வருது? ஃபெனரோகேம்ஸில் வருது. ஸோ இதில் நேக்கட் சீடட் பிளான்ட் இருக்குது, க்ளோஸ்டு சீடட் பிளான்ட் இருக்குது. ஜிப்னோஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது அதோட சீடு வந்து வெளியில் தெரியும், ஓவியூல்ஸ் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து பழத்துக்குள்ளே இருக்கும், வெளியில் பழம் இருக்கும். இதில் பழம் இருக்காது, வெளியில் சீட்ஸ் தெரிகிறதெல்லாம் ஜிப்னோஸ்பெர்ம்ஸ். நேக்கட் சீடட் பிளான்ட், க்ளோஸ்டு சீடட் பிளான்ட்டு. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோ. கைகேட்ஸ், கோனிஃபெரேஸ், நீட்டேல்ஸ். கைக்கடேல்ஸ், கோனிஃபெரேல்ஸ், நீட்டேல்ஸ். இதில் மோனோகாட். ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் ஃபர்தராக 2 டைப் இருக்குது. டைகாட்ஸ் இருக்குது, மோனோகாட்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் த காட்டிலிடன் 2 காட்டிலிடன் இருந்துச்சுன்னா அது டைகாட், சிங்கிள் காட்டிலிடன் இருந்தால் அது மோனோகாட். நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் சைக்கிள் பேட்டர்ன் இன் பிளான்ட்ஸ். ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அதில் என்ன இருக்குது? ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஸோ அங்கே என்னது? ஜென்ரேஷன்ஸ் வந்து ஆல்ட்ரு ஆகுது. இது வந்து பிளான்ஸில் வந்து காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை ஜெனரேஷன்ஸ் இருக்குது? 2 ஜெனரேஷன் இருக்குது. ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் ஒன்று, கெமட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் ஒன்று. Alteration of generation is common in plants. It is of 2 types. They are gametophytic phase, single N, haploid. Diploid, sporophytic phase. Alteration of generationல 2 generation இருக்குமா. ஒன்று gametophytic generation, இன்னொன்று sporophytic generation. Gametophytic generation அப்படின்னா ஹாப்ளாய்டு கண்டிஷனில் உனக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது டிப்ளாய்டு கண்டிஷனில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதை போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஹாப்ளாய்டுனா என்ன, டிப்ளாய்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஹாப்ளாய்டு டிப்ளாய்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா. நம்மளுக்கு தெரியும் ஹியூமன் பீயிங்ஸில் வந்து 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹியூமன் பீயிங்ஸில் என்ன இருக்குது? 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குடா. ஓகேவா? ஸோ ஒரு செல்லுலையும் ஒரு ஹியூமன்ஸ்லையும் பிளான்ஸ் ஹியூமன்ஸில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் செல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த பேராக இருந்துச்சுன்னா பேராக இருந்ததுன்னா அதுக்கு பேர் டிப்ளாய்டு. அதே டியூரிங் த டைம் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன் அப்போது உனக்கு அந்த டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டாக மாறும். அதே இண்டிவிஜுவல் செட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹாப்ளாய்டு குரோமோசோம்.
டிப்ளாய்டு அப்படிங்கிறது 2n நம்பர்ஸ். குரோமோசோம் வந்து 2 உனக்கு இருக்கும். பேராக இருந்ததுன்னா அது பேர் டிப்ளாய்டு. அதே சிங்கிளாக இருந்ததுன்னா ஒரு காப்பியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹாப்ளாய்டு. எல்லா சொமாட்டிக் செல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உனக்கு டிப்ளாய்டு தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். டியூரிங் த டைம் ஆஃப் மியாசிஸ் செல் டிவிஷன்லையோ அல்லது கேமெட் ஃபார்மேஷன் அப்பையோ உனக்கு என்னென்னா ஹாப்ளாய்டு வந்து ஃபார்ம் ஆகும். மியாசிஸ் மைட்டாசிஸுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, மைட்டாசிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் டிவிஷன் தான், ஒன் டைப் ஆஃப் செல் டிவிஷன். இங்கே ஒரு 2n செல் என்ன மாறும்னா 2 2n செல்லாக மாறும். அதே மியாசிஸும் என்னது செல் டிவிஷன் தான். ஓகே, ஒரு 2n செல்லு 2n செல்லாக மாறுறது மியாசிஸ். ஓகே, புரிஞ்சுக்கிட்டியா? மைட்டாசிஸ் மியாசிஸ். மைட்டாசிஸுங்கிறது செல் டிவிஷன் தான். ஒரு 2n செல்ஸு 2 2n செல்ஸாக மாறும், அது வந்து மைட்டாசிஸ். மியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு 2n செல்லு சிங்கிள் எண்ணாக மாறுறது வந்து மியாசிஸ். சைக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் 3 டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான ஜென்ரேஷன் நடக்கிறதில்ல, ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் தான் பிளான்ஸில் நடக்குது. இதில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஹாப்ளான்டிக், அடுத்து டிப்ளான்டிக், அடுத்து ஹாப்ளோடிப்ளான்டிக். எதை வச்சு பேர் இப்போ சொல்கிறாங்கன்னா ஹாப்ளாய்டு. ஹாப்ளாய்டு ஃபேஸ் வந்து டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹாப்ளான்டிக். டிப்ளாய்டு ஃபேஸ் டாமினண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் டிப்ளான்டிக். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஓகே, லைஃப் சைக்கிள் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் கெமட்டோஃபைட் அப்படின்றது பிளான்ட் பாடி. இந்த கெமட்டோஃபைட் வந்து கேமெட்டை ஃபார்ம் பண்ணுது. மேல் கேமெட்டையும் ஃபீமேல் கேமெட்டையும் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் சின்கேமி நடக்குது. ஜைகோட் வந்து 2n ஃபார்ம் ஆகுது. கேமிட் அப்படிங்கிறது n, 2 n, மேல் ஒரு n, ஃபீமேல் ஒரு n, ரெண்டும் சேரும்போது ஜைகோட்டில் 2n ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஜைகோட் ஸ்டேஜ் வந்துச்சா? ஜைகோட் வந்தோன்னே என்னது சடன் மியாசிஸ் நடக்குது. இந்த 2n செல்ஸில் மியாசிஸ் நடந்து அது என்ன செல்ஸாக மாறுது? n செல்ஸாக மாறுது. என்னன்னா என்னது? ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன். கெமட்டோஃபைட்டிக் கண்டிஷன் தான் உனக்கு என்னது? இந்த ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? கெமட்டோஃபைட்டிக் கண்டிஷன்னா n, ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன்னா 2n. ஓகேமா? ஸோ இந்த ஜைகோட்டில் 2nல உனக்கு உடனே மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுது. சிங்கிள் n வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். அடுத்து டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னா பாரு. ஸோ இதில் டிப்ளாய்டு ஸ்டேட் வந்து உனக்கு அதிகமாக இருக்குது. டிப்ளாய்டு ஸ்டேட்டு ஸ்போரோஃபைட்டிக் இது வந்து டாமினண்ட்டாக இருக்குது. கெமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஸ்போரோஃபைட்டிக் இது தான் இதில் பிளான்ட் பாடி. ஸ்போர்ஸ்னால் ஒன்றும் இல்லைடா, மைக்ரோ ஸ்போர்ஸ், மெகா ஸ்போர்ஸ், போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ மேல் வந்து மைக்ரோ ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும், ஃபீமேல் வந்து மெகா ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி உனக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம லேட்டராக 12th படிப்போம். இப்போதைக்கு வந்து ஸ்போருன்னு வச்சுக்க. ஸ்போர்ஸ் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பிளான்ட் வந்து உருவாகும் அப்படின்னு வச்சுக்க. ஸோ ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷனில் இருக்குது, 2n கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த ஸ்போரோஃபைட்ஸ் வந்து கேமெட்டோஜெனிசிஸ் மூலமாக கேமெட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த 2nல மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது அது என்ன மாறும்? சிங்கிள் எண்ணாக மாறும். இங்கே மியாசிஸ் நடக்கும்போது சிங்கிள் எண்ணாக மாறும். ஸோ சிங்கிள் எண்ணன்னு சேர்ந்தால் ரெண்டும் சின்கேமி நடந்ததுக்கப்புறம் ஃபியூஷன் நடந்ததுக்கப்புறம் அது 2nஆ மாறும். இதில் வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் தான் அதிகமாக இருக்குது. தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. கெமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட் இன் ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்குது. வேர் இஸ் த ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் ரெப்ரசன்ட் பை த ஜைகோட். எப்படி ரெப்ரசன்ட்? ஜைகோட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜைகோட்டில் உடனே மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து ஹாப்ளாய்டு கண்டிஷனுக்கு போயிடுது. எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா. எக்ஸாம்பிள் அதில் பார்த்துக்கு. அடுத்து டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னால் டிப்ளாய்டு ஸ்டேட்டில் 2n கண்டிஷனில் இருக்கும். ஸ்போரோஃபைட் வந்து இதில் டாமினண்ட்டாக இருக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும் இதில் இருக்கிறது எல்லாமே. அப்புறம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். இந்த கெமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் ரெப்ரசன்ட் பை சிங்கிள் டு ஃபியூ செல்ட் கெமட்டோஃபைட்ஸ். இங்கே ஜைகோட் படித்தோம், இங்கே கெமட்டோஃபைட். The gametes fuse to form the zygote which develops into a sporophytes. So gamete develop ஆகி sporophytes வந்து ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் fucus, gymnosperms and angiosperms. அடுத்து ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்.
இது இன்டர்மீடியட்டாக இருக்கும். ஹாப்ளாய்டு லைஃப் சைக்கிளுக்கும் டிப்ளாய்டு லைஃப் சைக்கிளுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிறதானது ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இதில் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டியூரேஷன் வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் நடக்கும், கொஞ்சம் டியூரேஷன் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் நடக்கும். ஓகேவா? இது வந்து ஆர்கானிசம் இது வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் பாரு. திஸ் டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் இஸ் ஃபவுண்ட் இன் பிரயோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ. 1 மார்க் கொஸ்டின். பிரயோஃபைட்ஸ்லேயும் டெரிடோஃபைட்ஸ்லேயும் ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் இருக்குது, விச் இஸ் அ இன்டர்மீடியட் பிட்வீன் த ஹாப்ளான்டிக் அண்ட் த டிப்ளான்டிக் டைப். Both the phases are multicellular இருக்குது, but they differ in their dominant phase. ஸோ பிரயோஃபைட்ஸ்லேயும் டெரிடோஃபைட்ஸ்லேயும் அதோட டாமினன்ட் ஃபேஸ் வந்து டிஃபர் ஆகுது. பிரயோஃபைட்ஸில் ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. டெரிடோஃபைட்ஸில் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. அண்ட் இட் ஆல்டர் வித் ஷார்ட் லிவ்டு மல்டிசெல்லுலர். இங்கே வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து ஷார்ட் லிவ்டாக இருக்குது, இங்கே கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து ஷார்ட் லிவ்டாக இருக்குது.